முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்க்கும் இந்த ஜூம்ல இணைந்து உங்கள் எல்லோருக்குமே மகாதவர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம புத்தர் சொன்ன 4 ஆரிய சத்தியங்கள் பிளஸ் அஷ்டாங்க மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பத்தி தான் நாம இன்றைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அது ஃபாலோ பண்ணாலே போதும், புத்தர் நிலை ஈஸியாக அடையலாம். வாழ்க்கை சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக, அமைதியாக இருக்கும். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன் புத்தர் இத போதித்தாங்க, இத கண்டுபிடிச்சாங்க என்றால், அவங்க ஒரு இளவரசன். அவங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களோட போகபாகியங்களோட வாழ்ந்துட்டு இருந்தவங்க. ஏன் இவங்க போய் அது கண்டுபிடிச்சாங்க, அந்த ஆரிய சத்தியங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு என்றால், எங்க பார்த்தாலும் உலகத்துல துக்கம் என்றது இருக்கு, பிரச்சனைகள் இல்லாதவங்களே இல்லை. சோ இத எல்லோருமே இதுல இருந்து வெளியே வரணும் என்றதுக்காக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது புத்தர் சின்ன வயசுல குழந்தையா பிறந்தப்போ மகாராஜன் ஆஸ்தான பண்டிதர்கிட்ட காமிக்கும் போது அவங்க என்ன சொல்வாங்க என்றால், இவங்க ராஜாவது ஆவாங்க, இல்லைன்னா ஒரு மகா யோகி ஆவாங்கன்னு என்று சொல்லுவாங்க. சோ அப்போ மகாராஜாக்கு ராஜா குழந்தை ராஜாதான் ஆகணும் என்று அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ராஜ மாளிகையில எப்பவுமே அங்க இருக்கிறவங்க எல்லோருமே சந்தோஷமா, ஆரோக்கியமா, ஆனந்தமாக இருக்கிற மாதிரியே அவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதாவது புத்தருக்கு எங்கே பார்த்தாலும் சுத்தி எல்லோருமே சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்க பார்த்தது. புத்தர் எப்பாவது வெளியே போகணும் என்றால் அவங்க எங்க போவாங்களோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதாவது யோகியா எங்க போறாங்களோ ராஜாவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மகாராஜா அவ்வளவு இதுவா அவங்க புத்தரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது புத்தர் வளர்ந்துட்டு ஒரு நாள் புத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, மகாராஜாக்கு சொல்லாம ரதசாரதிய கூட்டிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்த உடனே அவங்க முதல்ல பாக்குறது என்னவென்றால், ஒரு முதுமையானவங்களை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு டெட் பாடியை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நோயாளியே பார்ப்பாங்க. இந்த 3ம் பார்த்த உடனே அவங்க மனம் கலங்கி போயிடுச்சு. அப்ப ரதசாரதி கிட்ட கேட்பாங்க, ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து அந்த மாதிரி பார்த்ததே இல்ல, ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னா, அப்போ சொல்லுவாங்க, ரதசாரதி சொல்லுவாங்க என்னன்னா, மகாராஜா, அதாவது யாரானாலும் சரி பிறவி எடுத்தா மரணம் அடைந்தே தீரணும், முதுமை அடையணும், வியாதிகளும் சேரும் என்று சொல்லுவாங்க. அப்போ புத்தர் மனம் கலங்கி போயிடுச்சு. திரும்பி அவங்க அந்த அரண்மனைக்கு போவாங்க. அவங்க மனதுக்குள்ள ஒரு தவிப்பு, ஏன் மனிதர்களுக்கு இந்த துக்கம் வருது, ஏன் மரணம் அடையணும், ஏன் வியாதிகள் வரணும், ஏன் மனிதர்கள் இந்த மாதிரி இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு தவிப்பு ஆரம்பமாயி, அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த போக பாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் அவங்க சம்சாரத்தை விட்டுட்டு அவங்க காட்டுக்குள்ள செல்லுவாங்க. ஒரு 5-5.5 வருஷம் நிறைய கடின சிரமம், எல்லாமே கடின தியானங்கள், அஷ்டயோகம், அது ராஜயோகம், இந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா எதுலயுமே அவங்களுக்கு முழுமையான திருப்தி என்றது கிடைக்கல. அதே மாதிரி ஒரு 500 குருமார்கள் கிட்ட கூட போய் அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனாலும் முழுமையான திருப்தி கிடைக்கல. ஒரு நாள் அவங்க யதார்த்தமா போதி மரத்து கீழே உட்கார்ந்துட்டு அவங்க சுவாசத்தை அவங்க கவனிக்கும் போது முதல் ஜாம்ல அவங்களுடைய பிறவி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுவாங்க. 2வது ஜாம்ல எல்லோருடைய பிறவி விஷயங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. 3வது ஜாம்ல இந்த சிருஷ்டியோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது ஒரு மனிதன் கடவுளாக மாறுற நிலை என்றது, அந்த நிலைக்கு புத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு முழுமையான திருப்தி கிடைச்சிருச்சு. அதாவது மனிதர்களோட துக்கத்துக்கு என்ன காரணம் என்றால், அவங்க கர்மானுசாரனை பொறுத்துதான் அதெல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சு இதெல்லாமே எல்லோருக்குமே தெரியப்படுத்தணும். அதுல ஃபர்ஸ்ட் அவங்க 4 ஆரிய சத்தியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் துக்கம். ஃபர்ஸ்ட் துக்கம் என்றது இருக்கு. 2வது அந்த துக்கம் எதனால வந்தது என்றால் திருஷ்ணனால. திருஷ்ண என்றால் என்ன? கோரிக்கைகள். சோ கோரிக்கைகள் மூலமாக தேவைக்கு மிஞ்சி போடுறதுனால இந்த துக்கம் என்றது என்று தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா
இந்த கோரிக்கைகள் எதனால என்றால் அவித்யா. அவித்யா என்றால் என்ன? லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் எஜுகேஷன். சோ ஞானம் இல்லை. அதனால அந்த ஞானம் இல்லாதவங்க ஞானம் அடையறதுக்கு தான் இந்த அஷ்டாங்க மார்க்கம். அஷ்டா என்றால் 8. 8 பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. புத்தி இருக்கிறவங்க, புத்தி இல்லாதவங்க. புத்தி என்ன காமன் சென்ஸ், இங்கித ஞானம். அது இல்லாதவங்க அந்த ஞானம் அடையிறதுக்காக தான் இந்த அஷ்டாங்க மார்க்கம் என்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. புத்தர் இருக்கிற காலத்துல பாலி பாஷையில தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் சான்ஸ்கிரிட் வந்தது. அந்த 8 என்னவென்றால், அதாவது ஃபர்ஸ்ட் சம்மாதிட்டி, அதுக்கப்புறமா சம்மா சங்கல்போ, சம்மா வாச்சோ, சம்மா கம்மாத்தோ, சம்மா ஜீவோ, சம்மா வாயாமோ, சம்மா சதி, சம்மா சமாதி. சம்மா என்றால் பாலி பாஷையில சரியானது என்று அர்த்தம். இந்த 8 பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? சம்மாதித்தி என்றால் சரியான கண்ணோட்டம், ரைட் வியூஸ். அதாவது பாருங்க, நிறைய சந்தர்ப்பத்துல நம்ம சரியில்லாத கண்ணோட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு வேலை நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவோம்? இது என்னால முடியாதுன்னு என்று சொல்லுவோம். இது சரியான கண்ணோட்டம் கிடையாது. என்னால முடியும் என்றதுதான் சரியான கண்ணோட்டம். அதே மாதிரி பாருங்க, ஒரு வேலை நம்ம பண்ணணும்னா நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு நினைப்போம். அந்த மாதிரி போஸ்ட்போன்டே பண்ணக்கூடாது. இப்ப நாம இருக்கிறோம், அடுத்த நொடி எப்படி இருக்கோமோ நமக்கு தெரியாது. அதனால எந்த வேலை வந்தாலும் நாளைக்கு பண்றது இன்னைக்கே பண்ணணும். இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலைய இப்பவே பண்ணணும். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போஸ்ட்போன் என்றது இருக்கக்கூடாது. இன்னொன்னு முக்கியமாக என்ன சொல்லுவோம்? ஏதாவது நம்ம விவேகானந்தர், ரமண மகர்ஷி, இந்த மாதிரி மகான்கள் பத்தி பேசிட்டோம் என்றால் உடனே என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இதெல்லாம் நம்மளால முடியாது, அவங்க தெய்வ பிறவிகள், தெய்வ ஸ்வரூபங்கள், அவங்களாலதான் முடியும், நம்மளால முடியாதுன்னு என்று நம்ம உடனே சொல்லிடுவோம். ஏன்னா நாம இங்க ஒண்ணு சரியான கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும். அதாவது அவங்களும் தாய் கர்ப்பத்துல இருந்து பிறந்தவங்க தான், நாமளும் தாய் கர்ப்பத்துல இருந்து வந்தவங்க தான். அப்ப அவங்களால முடியும் போது நம்மளால ஏன் முடியாது? நமக்கு சரியான கண்ணோட்டம் இல்லை என்றதுதான் அர்த்தம். அதாவது சின்ன வயசுல தாய் தந்தைகள் எல்லோரையுமே நல்லாதான் வளர்த்தாங்க. ஆனா வளர வளர சங்கத்தோட சேர்ந்து அவங்களுடைய சவகாசம் எப்படி இருக்குமோ அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கும். இப்போ வீரப்பன் எடுத்துக்கோங்க, ஹிட்லர் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு. சோ அதனால நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. தாய் தந்தையோ இந்த சங்கத்தையோ யாருமே நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்மளுடைய நிலைக்கு நாம தான் காரணம், வேற யாரும் இல்லை. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ அதனால சரியான கண்ணோட்டத்தோட தான் நம்ம வாழணும். அதாவது ரைட் வியூஸ் என்றது நமக்கு இருக்கணும். நம்மளுடைய பார்வை சரியான கண்ணோட்டத்தோட இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாக்குறோம். அலெக்சாண்டர் அவங்க எல்லா ராஜ்யங்களும் ஜெயிச்சுட்டு அவங்க கிரீக்கு நாட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு பெரிய மகானை பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்வாங்க என்றால், உனக்கு மரணம் கிட்ட இருக்குன்னு என்று சொல்லுவாங்க. ஆனா அலெக்சாண்டர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் எல்லாம் ஜெயிச்சுட்டு நான் கிரீக் நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், என்னோட நாட்டுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பாம போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நடுவுல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட காமிப்பாங்க, சரியாகல. அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே எனக்கு மரணம் கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரிய கூப்பிட்டுட்டு ஒரு 3 கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. நான் இறந்த பிறகு இந்த 3 விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னவென்றால், நான் மரணம் அடைந்த பிறகு என் டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது கீழே மணி, மாணிக்கம், வஜ்ரம், வைடூரியங்கள் தான் தூவணும் என்று சொல்லுவாங்க. பொதுவா டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது பூக்கள் தான் போடுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க. இரண்டாவது 4 டாக்டர்ஸ் என்ன தூக்கிட்டு போகணும் என்று சொல்லுவாங்க. மூன்றாவது என் 2 கைகளையும் வெளியே வச்சுட்டு சவப்பெட்டிக்கு மூடணும் என்று சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்று தெரியப்படுத்துறதுக்காக. இரண்டாவது 4 டாக்டர்ஸ் எதுக்கு சொல்லுவாங்க என்றால்,
டாக்டர்ஸ் கையில கூட ஆரோக்கியம் சரி பண்ண முடியாது என்று தெரிவிக்கிறதுக்காக. மூன்றாவது என்னவென்றால், கை விரல்கள் ரெண்டும் வெறுமா இருக்கிறது எவ்வளவு பெரிய ராஜா ஆனாலும், மகாராஜா ஆனாலும், சக்கரவர்த்தி ஆனாலும் போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டாங்க என்று தெரியப்படுத்துறது. இப்போ இந்த அலெக்சாண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது நம்மளுடைய அதாவது கண்ணோட்டம் என்றது கண்டிப்பாக மாறும். இந்த மாதிரி கேட்கும் போது படிக்கும்போது நம்மளுடைய கண்ணோட்டம் மாறும். இப்ப நான் என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் பியூர் தெலுங்கு. படிச்சது தமிழ் சென்னையில தான். ஆனா நான் பியூர் தெலுங்கு தான். சீனியர் மாஸ்டர்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன். சீனியர் மாஸ்டர்ஸ் என்ன பார்க்கும்போது நீங்க தமிழ்ல கிளாஸஸ் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்ப நினைச்சிட்டே இருப்பேன், எனக்கு தமிழே சரியா வராதே, நான் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப எனக்கு சரியான கண்ணோட்டம் இல்ல. அதுக்கப்புறமா போக போக ஏன் இவங்க என்னையே சொல்றாங்க, அப்ப எனக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கே ஆச்சரியம். நான் இவ்வளவு தமிழ் பேசுறேன், நான் ஆன்மீகத்துல பேசுறது, ஆன்மீகமாக பேசுறது என்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ என்னுடைய கண்ணோட்டம் மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வேயும் மாறிடுச்சு. சோ அந்த மாதிரி எந்த விஷயத்துல ஆனாலும் நம்மளுடைய கண்ணோட்டம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். சோ இது ஃபர்ஸ்ட், சரியான கண்ணோட்டம். இரண்டாவது சரியான கோரிக்கைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் புத்தர் சரியான கோரிக்கைகள் என்று சொல்லியிருக்காங்க என்றால், சரியில்லாத கோரிக்கைகள் கூட இருக்கு. நிறைய பேரு சரியில்லாத கோரிக்கைகள்னாலதான் வாழ்க்கையில துக்கம், பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வருது. அதனாலதான் அவங்க சரியான கோரிக்கைகள் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்கணும் என்றால் அந்த கோரிக்கைகள் இப்ப பாருங்க, சரியில்லாத கோரிக்கைகள் என்றால் என்னன்னா, மத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு நாம உட்கார்ந்து சாப்பிடணும் என்றதும் சரியில்லாத கோரிக்கைகள் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் ராவணாசுருடைய எடுத்துக்கோங்க. ராவணாசுர கோரிக்கை எப்படி இருந்தது? சீதையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. சோ அது சரியில்லாததுதான். மண்டோதரி அவங்களுடைய மனைவி மண்டோதரி சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி அவங்கள சீதாவை தூக்கிட்டு வருது ரொம்ப தவறு. அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அப்ப நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. நாங்கெல்லாம் இங்க நிறைய பேரு உங்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க அதெல்லாம் இல்லாம அவங்கள தூக்கிட்டு வந்தீங்க, நீங்க அழிவுக்கு காரணம் ஆயிடுவீங்க, நீ எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க சீதாவை விடல. கடைசிக்கு என்ன ஆயிடுச்சு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு என்ன காரணம்? சரியில்லாத கோரிக்கைகள்னாலதான். அதனால நம்மளுடைய கோரிக்கைகள் சரியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கோரிக்கைகள் என்றால் என்னன்னு என்று தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு வாழ்க்கையில சிலது அவசியங்கள் இருக்கு, நீட்ஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸரிஸ், இந்த மூணும் இருக்கு. அதாவது என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு வேணும்னு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆபீஸ் எடுத்துக்கோங்க. ஆபீஸ்ல கிளர்க் இருப்பாங்க, ஆபீசர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க. சோ கார் இருக்கு. அந்த கார் கிளர்க்குக்கு அது லக்ஸரி ஆகும், ஆபீசருக்கு அது கம்ஃபர்ட் ஆகும், அதுவே மேனேஜருக்கு தேவையாகும். சோ இங்க நமக்கு என்ன தெரிகிறது? எது லக்ஸரி, எது அவசியம், எது கம்ஃபர்ட் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோரிக்கைகள் நாம கோரணும். நமக்கு தேவை இல்லாதது, நமக்கு கிடைக்காதது, நமக்கு நமது இல்லாதது நாம கோரிக்கைகள் கோரினால் கஷ்டப்படுவோம். எந்த விதமான கோரிக்கைகள் இருக்கணும்? இப்ப எக்ஸாம்பிள் பத்ரி சார் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருந்தது? தியான ஜெகத், பிரமிட் ஜெகத், சைவாகார ஜெகத் இருக்கணும்னு நினைச்சாங்க. அது எந்த விதமான கோரிக்கைகள்? சோ நம்மளுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்கணும் என்றால், இந்த யூனிவர்ஸோட சேர்ந்து கலந்து இருந்தால் அதுதான் சரியான கோரிக்கைகள். சோ அதனால கோரிக்கைகள் என்றது நமக்கு சரியாக இருக்கணும். இதுதான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? ஞானாக்னி தக்த கர்மானம். எல்லாருக்குமே தெரியும், தியானத்தினால ஞானம் வரும், அந்த ஞானத்தினால கர்மாக்கள் பஸ்மம் ஆயிடும் என்றது தெரியும். அதுலவே இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க? சங்கல்பங்கள், கோரிக்கைகள் நம்ம எப்ப விடுவோமோ அப்போ ஞானம் என்ற அக்னி பிறக்கும், அதுல நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே எரிஞ்சு போயிடும் என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பாக நாம எந்த விதமான கோரிக்கைகள் கோரணும் என்றால், அதாவது நான் நிறைய பேருக்கு நான் தியானம் செய்யணும், நிறைய பேருக்கு நான் தியானம் சொல்லி கொடுக்கணும், கிளாஸஸ் சொல்லணும், பௌர்ணமி தியானம் செய்யணும், யக்ஞ யாகங்கள் செய்யணும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் போது என்னால முடிஞ்சது
அதாவது பணமோ, சக்தியோ, ஞானமோ, சிரமமோ எது செஞ்சாலும் அதெல்லாமே சரியான கோரிக்கைகள். சோ அதனால ஃபர்ஸ்ட் நிறைய பேரு, அதாவது நம்ம தியானம் பண்றோம், நமக்கு நிறைய சக்தி இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கோருவோம், கண்டிப்பாக கோரணும், அதனால கோரிக்கைகள் இருக்கணும் என்று நாம கோரிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி கிடையாது. சரியான கோரிக்கைகள் யூனிவர்ஸோட சேர்ந்து நம்ம எந்த கோரிக்கைகள் பண்ணாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால நிறைய புத்தகங்கள் படிக்கணும், சுவாத்தியாயம் செய்யணும், அந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்கணும். சோ இது இரண்டாவது. மூன்றாவது என்னவென்றால் சரியான வார்த்தைகள். அதாவது நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால் மத்தவங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ற மாதிரி இருக்கணும். தவறாக குறைவாக பேசுறது இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, மத்தவங்க அவங்க நல்லவங்களே கிடையாது, ஆனா நமக்கு பிடிக்கும் அவங்கள. நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள இந்திரன் சந்திரன் சொல்லி பாராட்டுவோம். அது சரியான வார்த்தை கிடையாது. அதுவே நல்லவங்களா இருப்பாங்க, நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள பத்தி குறைவா சொல்றது, இதுவும் சரியான வார்த்தைகள் கிடையாது. நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் என்றால் மத்தவங்களை இன்ஸ்பிரேஷன், அதாவது என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கணும். எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. பசங்களையே எடுத்துக்கோங்களேன், ஒரு 80% மேல எடுத்துட்டு வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்னும் நீ நல்லா படிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்திருப்ப இல்லையா, நான் 99 மார்க்ஸ் வந்திருக்கும் இல்லையா, 100க்கு 100 இல்லையான்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம பாராட்ட மாட்டோம், எவ்வளவு மார்க்ஸ் வந்தாலும் அப்படிதான் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜ் என்றது அங்க வந்துடும். அதனால நம்மளுடைய வார்த்தைகள் எப்பவுமே சரியா இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்றவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள் அவங்க டீச்சர்ஸ் ஒரு லெட்டர் எழுதி அம்மாவுக்கு அனுப்புவாங்க. அம்மா படிப்பாங்க. அதுல என்ன இருக்கும் என்றால், உங்க பையன் அவ்வளவா நாலேஜ் இல்ல, எங்களால அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல, இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி லெட்டர் அனுப்புவாங்க. ஆனா அந்த அம்மா வார்த்தைகள் பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையன் கேட்பான், அம்மா அதுல என்ன அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால், கண்ணா நீ நல்லா அறிவாளியா, உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களால முடியலையா, அதனால நீ இனிமே ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி அந்த பையனுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவ பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க, பல்பு கண்டுபிடிச்சாங்க. அந்த பல்போட தான் நம்ம டே அண்ட் நைட் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கணும். யாரையுமே அதாவது குறை சொல்றது, விமர்சனம் பண்றது, ஜட்ஜ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி இருக்கவே இருக்கக்கூடாது. பத்ரி சார் எப்பவுமே சொல்லுவாங்க பாருங்க, நோ கமெண்ட்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. சோ அதனால அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் எப்பவுமே இப்படி. பத்ரி சார் பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருமே, நீங்க தியானம் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்ட தியானத்தை, உனக்கு ஏ தெரிஞ்சா ஏபி தெரிஞ்சா ஏபி எல்லோருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? நாம எல்லோருமே இப்ப பத்ரி சார் சொன்ன மாதிரி தானே, இப்ப நீங்க எல்லாம் 9 மணி மேல ஆயிடுச்சு, ஹாப்பியா தூங்கலாம், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் நீங்க எல்லாம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? அவங்க ஏன் இந்த கிளாஸ்ல அவங்க பழனி சார் உட்கார்ந்துட்டு இவ்வளவு நேரம் அவங்க இருக்காங்க. இப்ப நான் ஏன் உட்கார்ந்துட்டேன், ஆக்சுவலா வெளியே போனேன், வரதே 8:15 8:30 தான் நான் வந்தேன், கபாபா ரெடி ஆகி உட்கார்ந்தேன். நான் ஏன் இதுக்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் சொல்றேன்னா, பத்ரி சார் வார்த்தைகள் நம்மளை எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணிச்சு, நம்ம தியானம் பண்ணிட்டு ஞானம் அடைந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சேஞ்சஸ் வந்துடுச்சு. சோ அந்த மாதிரி இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். எப்பவுமே நம்ம என்ன பேசினாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகள் தான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. சோ அதனால நம்மளுடைய, ஏன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளவு எனர்ஜி இருக்கு. நாம என்ன சொல்றோமோ அந்த வேவ்ஸ் எல்லாமே இந்த சுஷ்டியில போய் திரும்ப அதுதான் நமக்கு கொடுக்கும். நாம என்ன செய்யறோமோ அதுதான் திரும்பி நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பாசிட்டிவா பேசணும்னு சொல்றது. பூர்வ காலத்துல பாருங்க, முன்காலத்துல ததாஸ்து தேவதைகள் இருப்பாங்க, நீ என்ன பேசினாலும் ததாஸ்து சொல்லுவாங்க என்று பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது இதுதான், நம்ம வாயில எப்பவுமே பாசிட்டிவாக வரணும், நல்ல விதமாக இருக்கணும் என்று சொல்லுவாங்க. இதுக்கு
சோக்ரட்டிஸ் எடுத்துக்கோங்களே, ஒரு நாள் வந்து சோக்ரட்டிஸ் வந்து ரொம்ப நீண்ட நாள ஃப்ரெண்டை வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. அவங்க மீட் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து இவங்க 2 பேருக்கும் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு பத்தி சொல்ல போறாங்க. அப்ப உடனே நிப்பாட்டிட்டு, இப்ப நீ சொல்ற போற விஷயம் உனக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்பாங்க. இல்லன்றப்ப. எனக்கு யூஸ் ஆகுமான்னு என்று சொல்லுவாங்க. இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப நீ சொல்றது உண்மையான்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? 3 ஃபில்டர் சிஸ்டம் இதுதான். டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? நிப்பாட்டுவாங்க. சோ அந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி பேசும்போது நம்ம டைவர்ட் பண்ணணும், மாத்திடணும். அத நம்ம கேட்டுட்டு உட்காரக்கூடாது. சோ அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்க? சுப வார்த்தைகள், அசுப வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள், 3 வார்த்தைகள். சுப வார்த்தைகள் என்றால் என்ன? நல்ல வார்த்தைகள் பேசுறது. அசுபம் என்றால் கெட்ட வார்த்தைகள் பேசுறது. சத்திய வார்த்தைகள் என்றால் ட்ரூத் பேசுறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இதுதான் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. சுபா சுபாகி பரித்யாகின் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நல்லது நல்ல கர்மாக்கள் அதாவது நல்லது செஞ்சாலும் அது வந்து நல்ல விதமாக நம்ம பேசணும். நம்மளுடைய பேசுறது எப்படி இருக்கணும் என்றால் சத்திய வார்த்தைகள் தான் இருக்கணும். சுப வார்த்தைகள் பேசினாலும் தங்க சங்கிலி, அசுப வார்த்தைகள் பேசினா இரும்பு சங்கிலி. சங்கிலி சங்கிலி தான். சத்திய வார்த்தைகள் பேசணும். சத்திய வார்த்தைகள் என்றால் என்ன? அதாவது நிறைய பேர் வந்து நான் சத்திய வார்த்தைகள் என்ன? அதாவது நான் உங்களை வந்து மாத்துறேன், உன் வாழ்க்கைக்கு நான் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் யாருமே பேச மாட்டாங்க. அதாவது பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னா சத்திய வார்த்தைகள் தான் பிஎஸ்எஸ்எஸ் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு உதாரணம். அதாவது அதுதான் ஒரு இதுவா எடுத்துக்குவாங்க. ஏனென்றால் யாரும் யாருக்கும் கெட்டதும் நல்லதும் பண்ண முடியாது. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க கர்மாக்கள் தான் முக்கியம். சோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால சத்திய வார்த்தைகள் தான் பேசணும். சத்திய வார்த்தைகள் என்றால் என்ன? இப்ப யாராவது நம்மள வந்து நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து காலு கும்பிடணும்னா நம்ம ஒத்துக்குவோமா? இல்ல இல்லையா? சோ இன்னும் என்ன சொல்வோம்? ஆசீர்வாதம் கொடுங்கன்னு நம்ம ஆசீர்வாதம் கொடுப்போமா? இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். இன்னும் என்ன சொல்வோம்? உங்களுடைய கர்மாக்கள் தான், அதாவது உங்களுடைய கர்மாக்கள் தான் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய எண்ணங்கள் தான் ஆசீர்வாதங்கள் என்று சொல்வோம். சோ அதனால நாம எப்பவுமே சத்திய வார்த்தைகள் தான் பேசணும். சோ இதுதான் சரியான வார்த்தைகள். அதுக்கப்புறமா 4வது வந்து சரியான கர்மாக்கள், அதாவது நாம பண்ற செயல்கள், ரைட் ஆக்ஷன்ஸ். அந்த கர்மாக்கள் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் என்றால், ஏதாவது ஒரு வேலை செஞ்சா அது மத்தவங்களுக்கு வந்து அது உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். இல்லன்னா இந்த சமூகத்துக்காவது உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். நாம செஞ்ச நல்ல கர்மாக்கள் தான் ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். சோ ஆன்ம முன்னேற்றத்துக்காக நாம கர்மாக்கள் பண்ணணும். நல்ல கர்மாக்கள் பண்றதுனால இந்த உலக நன்மை என்றது கண்டிப்பாக அங்க இருக்கும். சோ நாம கர்மாக்கள், அதாவது இந்த மாதிரி கர்மாக்கள் செய்யும் போது கர்ம சக்கரத்திலேயே நம்ம இருக்காம இந்த சிருஷ்டி சக்கரம், அதாவது முக்தி சக்கரத்துக்குள்ள நம்ம வந்துடுவோம். அதாவது நாம எப்போ ஞான பூர்வமாக அந்த கர்மாக்கள் செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழுவோம். அதனால கர்ம சக்கரத்துல இருந்து நம்ம சிருஷ்டி, அதாவது சிருஷ்டி சக்கரத்துக்குள்ள, அதுல கர்ம சக்கரத்துல மாட்டிக்காம சிருஷ்டி சக்கரத்துக்குள்ள வந்துடுவோம். சோ இதுதான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நம்மளுடைய பாவனைகள் எப்படி இருக்கணும் என்றால் எப்பவுமே சமநிலையில இருக்கணும். யோக நிலையில நம்ம வேலைகள் செய்யணும். இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட வந்துடுச்சு, நாம அதை செய்வோம். ஒருவேளை அது சக்சஸ் ஆகும், சக்சஸ் ஆகாம போகலாம். ஆனா எந்த விதமான ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, நம்ம சமையல் பண்ணுவோம், பண்ணிட்டு என்ன நினைப்போம்? எல்லோருமே பொதுவா இது எல்லோருமே பாராட்டணும் என்று நினைப்போம். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நிஷ்காமவாக இருக்கணும். அதாவது நிஷ்காம கர்மா, எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யணும். நம்ம எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிருப்போம். அவங்க நம்ம கூட பேசலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே பாரு, அவங்களுக்கு அப்ப தேவை, நம்ம கிட்ட வந்து பேசினாங்க, இப்போ அவங்க நம்ம தேவையில்லை அதனால பேசலன்னு என்று எல்லோருமே நினைப்போம். ஆனா அதுவும் சரியான கர்மா கிடையாது.
ஏன்னா இன்னும் நம்ம வந்து நன்றி செலுத்தணும். யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்மளால உதவி பண்ண முடிஞ்சதே என்று அந்த மாதிரி இருக்குமே தவிர, எதிர்பார்ப்பு என்றது இருக்கக்கூடாது. சோ அதனால நம்ம டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம சரியான கர்மாக்கள் பண்றோமா? சரியில்லாத கர்மாக்கள் பண்றோமான்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த அவேர்னஸ் என்றது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். சோ இதுதான் கர்மா. அதாவது நாம செய்ற கர்மாக்கள் வந்து இப்போ ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியா இல்லாம போயிடும். இல்லன்னா ரொம்ப முதுமையா இருக்கிறவங்க எப்படியோ இருப்பாங்க. ஆனா என்ன செய்வோம்? நம்ப நம்ம சந்தோஷத்துக்காக நமக்கு வேலை ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள அதட்டிட்டு பண்ணுவோம் இல்லையா? அது கூட சரியான கர்மாக்கள் இல்ல. ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோ இது அது. அடுத்தது வந்து சரியான வாழ்வாதாரம். ரைட் லிவிங் வுட்ஸ். அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒண்ணு வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா சம்பாதிக்கணும். அந்த பணம் வந்தாதான் நம்மளால வாழ முடியும். ஆனா அது சரியான வாழ்வாதாரமாக இருக்கணும். ஒரு ஆல்கஹால் ஷாப்போ, இல்லன்னா ஒரு ஒரு நான்வெஜ் ஷாப்போ, இந்த மாரி எதுவுமே திருட்டுத்தனமாக ஏதாவது சம்பாதிக்கிறது, அது எல்லாமே சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அதனால வர அந்த பணத்தோட நம்ம வாழ்ந்தோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம செய்ற அந்த இப்ப பாருங்க நெறைய பேரு கோயிலுக்கு போவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க, காலையில எழுந்த உடனே பூஜை பண்ணுவாங்க. ஆனா, ஒரு சைடு ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது பண்ணுவாங்க. ஏன் இந்த மாரி பண்றீங்கன்னா, இது என்னோட வாழ்வாதாரம் என்று சொல்வாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லாயர்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க பொய் கேஸ் நடப்பாங்க. ஏன் இந்த மாரி பண்றீங்கன்னா, அது என்னோட வாழ்வாதாரம் என்று சொல்லுவாங்க. ஆனா, இது எல்லாமே சரியான வாழ்வாதாரம் கிடையாது. முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாம பண்றது. தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பாக அது மாத்தணும். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்பத்துல தியானத்துக்கு வந்த புதுசுலயே அ ரொம்ப ஃப ரொம்ப நாங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா இருந்து டக்குனு அ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணி எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. பண கஷ்டம் அப்போ. அப்போ எங்க வீட்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. அந்த டயத்துல நான்வெஜ் ஹோட்டல் ரன் பண்ணணும். நீங்க காசு எதுவுமே குடுக்காதீங்க. நீங்க வந்து அங்க பார்த்துக்கோங்க. சமமா ஷேர் பண்ணிக்கலாம் என்று கேட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அப்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நான் தியானத்துக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கஷ்டம் ஏன் வந்தது? கடந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கிறோமோ, அதனால அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். திரும்பி இப்ப பண்ணோம்னா, வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் இருக்கும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒத்துக்கவே இல்ல. அவங்க சொன்னாங்க, "நம்ப சாப்பிடல. அவங்க தானே சாப்பிடுறாங்க. ஹோட்டல் தான் வைக்கிறோம். நம்ம சாப்பிடலன்னா கூட நான் ஒத்துக்கல." விட்டுட்டோம். பண்ணல. அந்த வியாபாரம் பண்ணல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கஷ்டத்துல கூட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணதா அதுக்கப்புறமா எங்களுக்கு எந்தெந்த சமயத்துக்கு என்னென்ன தேவையோ, அதெல்லாமே இந்த யூனிவர்ஸ் குடுத்திடுச்சு. இல்லன்னு சொல்லல. அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துடுச்சு. அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எதனால வந்தது? யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வரும் அது. வேற யார் மூலமாவும் நமக்கு வராது. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணதுனால அந்த மாரி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ரத்னாகரன். ரத்னாகரன் என்றால் எல்லாருக்குமே தெரியும். வால்மீகி. அவங்க ராமாயணமே எழுதினவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அ அ ரொம்ப மோசமானவங்க. காட்டுக்குள்ள போறவங்கள, வரவங்கள வந்து அவங்கள வந்து ஆ அடிச்சிட்டு பணம் வாங்குறது, கொலை பண்றது, இந்த மாரி மோசமான தொழில் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி நாரதர் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்குவாங்க. அப்போ நாரதர் வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வீணை மட்டும் தான் இருக்குன்னா, ஒத்துக்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா எனக்கு ஏதாவது குடுத்தியே ஆகணும்னு சொல்லி. அப்ப நாரதர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? இது எவ்ளோ பெரிய தப்பு, பாவம் என்று உனக்கு தெரியும் இல்லையா? ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறேன்னா, என்னோட ஃபேமிலிக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்போ அவங்க நாரதர் என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க அது வீட்ல போய் கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். கண்டிப்பா நான் குடுக்குறேன்" என்று சொல்லுவாங்க. சரி இப்போ நீ இவ்ளோ பண்றியே, வீட்ல போய் ஃபர்ஸ்ட்டு உங்க மனைவியும், பசங்களையும் தாய் தந்தை கிட்ட கேளு. இது பண்றது பாவம் என்றது எல்லோருக்குமே தெரியும். அந்த பாவத்துல நீங்க பங்கு எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி போய் கேளுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு மனைவி கிட்ட கேட்பாங்க. மனைவி வந்து
எனக்கு சம்பந்தமே இல்ல, நான் இது பண்ணல, நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எதுல பங்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க, பசங்களும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாய் தந்தையும் சொல்லுவாங்க. அப்பதான் அவங்கக்குள்ள ஒரு தவிப்பு. ஏன்னா நான் பண்றது இவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க யாருமே இதுல வந்து நான் எடுத்துக்கிறேன் என்று சொல்லலான்னு சொல்லிட்டு வந்து நாரதர் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப நாரதர் என்ன சொல்லுவாங்க என்றால், நான் உங்களுக்கு தியானம் சொல்லிக் குடுக்குறேன். நீங்க தியானம் பண்ணுங்க. உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே கழிச்சுக்கிட்டு நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு. அவங்க தியானம் செஞ்சு எவ்ளோ பெரிய வால்மீகி மகாமுனியா இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு நாம மாத்திக்கணும். சரியான வாழ்வாதாரம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேரு தியானம் செய்வாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க. ஆனா பின்னாடி இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். ஓகே. அடுத்தது வந்து சரியான ஸ்ரத்தா. அதாவது ஸ்ரத்தை என்றால் என்ன? எஃபெக்ட். நம்ம இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ கிளாஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் சரியா அது கேட்டா மட்டும்தான் அந்த ஞானம் உள்ள போகும். அந்த ஞானம் உள்ள போனா எப்பாவது ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்க அது ஃபாலோ பண்ணுவீங்க. சோ சரியா கேட்கல, ஸ்ரத்த வைக்கலன்னா உள்ள போகவே போகாது. நாமளே பாருங்க, பசங்களை என்ன சொல்லுவோம்? நீ டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்ரத்தையோட கேளு, அப்பதான் உனக்குள்ள அது போகும், ஈஸியா இருக்கும், நீ மார்க்ஸ் எடுத்துட்டு வருவேன் சொல்லி நம்ம பசங்களுக்கு சொல்லுவோமா இல்லையா? அதுதான். சோ அதனால நம்ம என்ன எதா கேட்டாலும் என்ன விஷயம் பண்ணாலும் ஸ்ரத்தையோட அந்த எஃபெக்ட் இருந்தாதான் அது முழுமையாக அது நடக்கும். இதுதான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ஸ்ரத்தவான் லபத்தே ஞானம். எப்போ நம்ம ஸ்ரத்தையோட அது கேட்போமோ அப்பதான் நம்மளால ஞானம் அடைய முடியும். அதாவது ஸ்ரத்தையோட கேட்கணும், ஸ்ரத்தையோட சொல்லணும். இதுதான் சரியான ஸ்ரத்தை. அடுத்தது வந்து சரியான ஏகாகிரதா. ஏகாகிரதா என்றால் என்ன? கான்சென்ட்ரேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் என்று நினைக்கலாம். எந்த வேலை செஞ்சாலும் முழுமையான போக்கஸ் அது மேல இருக்கணும். இப்ப கார் டிரைவும் பண்ணும்போது நம்ம ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டோம்னா என்ன ஆகுவாங்க? கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கும். சோ அதனால நம்ம என்ன வேலை செய்யறோமோ, அதாவது சமையல் செய்யும் போது நம்ம ஃபுல் போக்கஸ் அந்த சமையல் மேலேயே இருக்கணும். பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபுல் போக்கஸ் அந்த பெயிண்ட் மேலேயே இருக்கணும். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஃபுல் போக்கஸோட நம்ம அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் என்றால் என்ன ஆகும்? எல்லோருடைய பாராட்டுகள் கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைக்கும். சோ அதனால சரியான ஏகாகிரதை, கான்சென்ட்ரேஷன் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து சரியான தியானம். ஏன்னா புத்தர் ஏன் சரியான தியானம் என்று சொல்லியிருக்காங்க என்றால், நிறைய தியானங்கள் என்று பேர் சொல்லிட்டு நிறைய விவிதமான தியானங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சில பேர் வந்து ஓங்காரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது தியானம் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சுவர் மேல பொட்டு வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருப்பாங்க, அது தியானம் என்று நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு குருமார்கள் போட்டோயோ ஒரு கடவுள் போட்டோயோ வச்சுட்டு மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல பார்த்துட்டு இருப்பாங்க, அதுவும் தியானம் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் தியானம் என்று அவங்க வாழ்க்கை முழுவதும் வீணாக்கிக்கிறாங்க. அதாவது இதுல என்ன விதமான பலன் கிடைக்கும் என்றால், இது ஒரு விதமான கான்சென்ட்ரேஷன். ஏன்னா தியானம் என்றால் என்ன? மனதுக்குள்ள எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் தியானம். ஆனா இதுல இப்போ இவங்க பண்றதெல்லாம் குரு நினைக்கிறதோ மந்திரம் ஜெபிக்கிறதோ இதெல்லாமே அங்க மனம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அங்க ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஒரு விதமாக இது மன ரீதியான ஜபம் என்று கூட சொல்லலாம். இதுல கொஞ்சூண்டி லாபம் தான் கிடைக்கும். ஆனா தியானம் என்றது யோக சாஸ்திரத்திலேயே பிதாமகரான பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க? யோகஹா சித்த ருத்தி நிரோதகான் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது மனதுக்குள்ள எந்த விதமான எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் தியானம் என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால நமக்கு எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. தியானம் என்றது அதாவது சுவாசத்தில் மீது கவனம் வைக்கிறது. இந்த புத்தர் சொன்ன ஆனாபான சதி தியானம் தான் தியானம் என்று நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுதான் உத்தர கீதையில பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ரீகிருஷ்ண பகவான்? பூஜ கோட்டி சமம் ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ர கோட்டி சமம் ஜபம், ஜப கோட்டி சமம் தியானம், தியான கோட்டி சமோலயா. கோடி பூஜைகள் பண்ணா ஒரு ஸ்ரோத்திரம் படிச்ச மாதிரி,
ஒரு ஸ்தோத்திரம் படிச்சா கோடி ஜபங்கள் பண்ண மாதிரி, கோடி ஜபங்கள் பண்ணா ஒரு தியானம் பண்ண மாதிரி. அதாவது நம்ம வாழ்க்கை முழுவதும் ஜபங்கள் பண்ணா 1 மணி நேரம் தியானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ தியானத்துல அவ்வளவு பலன் கிடைக்கும் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ தியானம் என்றது ஆனாபான சதி தியானம் தான். இதெல்லாமே யாரெல்லாம் செய்வாங்களோ கண்டிப்பாக இந்த புத்தர் நிலை அடையலாம். இப்ப ரத்னாகரன் வால்மீகி பாருங்க, அவங்க எவ்வளவு கெடுதல் பண்ணாங்க. ஆனா ஒரே பிறவில அவங்க மகர்ஷி ஆயிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி மிலாரப்பா எடுத்துக்கோங்க. மிலாரப்பா என்றவங்க நிறைய மோசங்கள் பண்ணாங்க. ஆனா ஒரே பிறவியில அவங்களும் பெரிய மகான் ஆயிருக்காங்க. சோ நாம அவ்வளவு தவறுகள், அவ்வளவு பாவங்கள் நாம செய்யல. இப்ப ஏன் நம்மளால முடியாது? சோ அதனால இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ இந்த அஷ்டாங்க மார்க்கத்தை யாரெல்லாம், ஏன்னா பத்ரி சார் வந்து நம்ம பிஎஸ்எஸ்எம்ல இது ரொம்ப ரொம்ப அஷ்டாங்க மார்க்கம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாருங்க, இப்ப நான் 8 விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் சொன்னேன். அதுல ஏதாவது நம்ம கஷ்டப்படுற மாதிரி, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கா? இல்ல. எல்லாமே அன்றாட வாழ்க்கையில நம்ம ஈஸியாக இத ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் பத்ரி சார் வந்து நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த அஷ்டாங்க மார்க்கத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்க வெகு சீக்கிரத்திலேயே அந்த புத்தர் நிலையை அடையலாம். அதாவது வாழ்க்கை வந்து நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக இருக்கும். சோ இன்றைக்கு நாம இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.